வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை மசாலா மாதிரி செஞ்சு மசாலா கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நல்ல ஸ்பைஸியாக நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ 1 கப் மாவு எடுத்துருக்கோம். இதுக்கு எவ்வளோ தண்ணி எடுக்குதுன்னு இந்த கப்லேயே நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். அரை உப்பாக போட்டுக்குங்க. நம்ம மசாலையில் வேறு உப்பு போட போகிறோம். இப்போ இந்த மாவுக்கு தண்ணி கொதிக்க வைக்கணும். இந்த கப்பில் 1 கப் எடுத்துருக்கோம். ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். திரும்ப ஒரு 1/4 கப்பு. இதை நல்லா கொதிக்க வச்சுருவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, போதும். நீங்கள் கொழுக்கட்டை மாவு ரெடிமேடாக விற்கிது, அதுவும் எடுத்துக்கலாம். இடியப்ப மாவும் எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு உங்கள்கிட்ட இருக்குன்னா அதுவும் எடுத்துக்கலாம். எந்த அரிசி மாவாக இருந்தாலும் இதே மெத்தட் தான். நான் இன்றைக்கி இடியப்ப மாவு எடுத்துருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஓரளவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எவ்வளவு தண்ணி ஊற்றிருக்கோம்னு பார்ப்போம். அரை கப் தண்ணி மிச்சம் இருக்குது. நான் எடுத்துருக்கிறது 3/4 கப்பு தான் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் மாவுக்கு 3/4 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுடைய பழைய அரிசி மாவாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி இழுக்கும். அதனால் அவங்கவுங்க அரிசி மாவுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் மாவுக்கு 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. மசாலையை ரெடி பண்ணிக்குவோம். கறிவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஹேர் லாஸ் இருக்கிறவங்க நிறைய கருவேப்பிலை யூஸ் பண்ணலாம், நல்லது. அதே மாதிரி ப்ரீ டயாபெட்டிக் இருக்கிறவங்க கருவேப்பிலை யூஸ் பண்ணால் சர்க்கரை நோய் வருவதை தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 5 மிளகாய், பெருங்காயம் 1 சிட்டிகை. இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன், நல்ல வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக. உளுந்தம்பருப்பு, மல்லி, மிளகாய், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் பொடி நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போதும். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடர் பண்ணிடுவோம். இப்போ இந்த தட்டில் நான் நெய் தடவியிருக்கேன். இது உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் உருட்டிக்கலாம். நீங்கள் உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டியாச்சு, பொடியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் நம்ம நுணுக்கி வச்சுருக்க பவுடர் கொஞ்சம். எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, கடைசியாக கொஞ்சம் போடுறதுக்கு வேணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி 1 கப் ஊற்றிருக்கேன். இப்போ 2 கப்பு போதும். நல்லா தண்ணி கொதிக்கணும். இதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போடுவோம். நம்ம கொழுக்கட்டையில் வேற உப்பு போட்டிருக்கோம். உப்பு 1 சிட்டிகை மட்டும்.
இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அதில் கொலக்கட்டையை போடணும். நீங்கள் கொதிக்கங்காட்டியும் போட்டிங்கன்னா மாவு கரைஞ்சி போயிடும். கரைஞ்சி போய் கூழ் மாதிரி வந்துடும். கொலக்கட்டை இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து ரோஸ்டடாகவும் ஆகும். கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. தண்ணி குறைஞ்சிருச்சு, கொலக்கட்டை கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு, பாதி வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கரண்டி போட்டு கிண்டலாம். சில பேருடைய அரிசி பழைய அரிசியாக இருந்தால் தண்ணி ரொம்ப இழுக்கும். நம்ம 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். அப்படி உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்ப 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணியை ஊற்றாதீங்க. கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. மசாலையோடு சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, அதே சமயம் உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சோண்டு பொடி. நல்ல வாசமாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.